Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்தோம்னா எடிட்டிங் செக்ஷன் பற்றி பார்த்தோம் ஸ்கெட்சில். ஸோ இந்த வீடியோவில் வந்து கன்ஸ்ட்ரெயின்ட் செக்ஷனில் 9 டூல்ஸ் இருக்குது, அதை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து டூல்ஸில் பார்ட் 4. நீங்கள் வந்து பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 பார்க்கலன்னா மேலே ஐ செக்ஷனில் கொடுத்துருப்பேன். அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டிஃபால்ட் ஃப்ரண்ட் and sketch and sketch view. Okay, first என்ன பண்ணலாம்னா constraints. Okay, last video எதை பற்றி பார்த்தோம்? Modify, mirror, divide, delete, segment, corner and rotate, resize. Okay, இந்த வீடியோவில் வந்து constraints பற்றி பார்க்கலாம். ஸோ constraintsல 9 டைப்ஸ் இருக்கு. என்னென்ன டைப்ன்ட்டு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது வந்து vertical constraint, next horizontal, next perpendicular, and then tangent and midpoint and coincident and symmetric, equal and finally parallel. First vertical பத்தி பார்க்கலாம். Just draw anything சிம்பிளா புரியுற மாதிரி சொல்றேன். இப்போ இது பார்த்தாலே உங்களுக்கு ஓகே டிஃப்ரெண்ட். இது வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் கொண்டு வரணும். நம்ம இது வந்து இந்த வெர்டிகல், இந்த லைன் வந்து வெர்டிகலாக கொண்டு வரணும். ஸோ வெர்டிகல் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த லைன் கிளிக் பண்ணுங்கள், வெர்டிகலாக வந்துடும். ஜஸ்ட் அந்த இந்த லைன். ஸோ வெர்டிகல் கன்ஸ்ட்ரெயின்ட்டோட யூஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் delete ஃபுல் ரீஃபிட் அண்ட் தென் ஜஸ்ட் இப்போ வந்து ஹாரிசான்டல் பற்றி பார்க்கலாம். ஜஸ்ட் அதே மாதிரி தான். ஜஸ்ட் ஏதாவது வரைஞ்சிக்கோங்க. ஸோ ஹாரிசான்டல் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஹாரிசான்டல் லைனை கிளிக் பண்ணிங்கன்னா ஹாரிசான்டலாக வந்துடும், கரெக்டாக ஈக்குவலான லைன். அவ்வளோதான். ஓகேவா? இதுதான் வெர்டிக்கல் கன்ஸ்ட்ரெயின்ட், ஹாரிசான்டல் கன்ஸ்ட்ரெயின்ட் பற்றி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் பர்பெண்டிகுலர், அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இதை டெலிட் பண்ணிவிட்டு ஓகே இப்போது ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிட்டு லைன் தென் இந்த மாதிரி வித்தியாசமாச்சு. ஸோ இந்த லைனும் பர்பெண்டிகுலர் நமக்கு வேணும். என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் பர்பெண்டிகுலர் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த லைன் கிளிக் பண்ணுங்கள், தென் இந்த லைன் அவ்வளோதான் பர்பெண்டிகுலராக வந்துச்சு 90 டிகிரி. ஸோ பர்பெண்டிகுலர் கன்ஸ்ட்ரெயின்ட்டோட யூஸ் தெரிஞ்சிச்சு. இந்த டூல் எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்க்குறீங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா டேஞ்சென்ட் எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு சர்க்கிள் கிளிக் பண்ணுங்கள், ஜஸ்ட் ஒரு ட்ரா பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இன்னொரு லைன். ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த சர்க்கிள்க்கும் இந்த லைனுக்கும் ஒரு டேஞ்சென்ட் பண்ணணும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் கிளிக் ஆன் டேஞ்சென்ட் அண்ட் சர்க்கிள் மேலே ஒரு கிளிக்கு, இந்த லைன் மேலே ஒரு கிளிக்கு, அவ்வளோதான் டேஞ்சென்ட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் டேஞ்சென்ட் கன்ஸ்ட்ரெயின்ட்டோட யூஸ். ஜஸ்ட் கிளிக் டெலீட் பண்ணிட்டு எல்லாத்தையும் டெலீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து மிட் பாயிண்டோட யூஸ் என்னன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம்னா இதில் ஒரு பாயிண்ட் அடிச்சுக்கோங்க. பாயிண்ட் வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து மிட் பாயிண்ட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த லைனோட மிட் பாயிண்ட் வந்து நம்ம கரெக்டாக கெஸ் பண்ண முடியும், எங்கன்னு தெரியாது. ஸோ நம்ம மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ ஜஸ்ட் மிட் பாயிண்ட் கிளிக் பண்ணிட்டீங்க, இந்த லைனை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா மிட் பாயிண்ட் காட்டிடும். ஸோ மிட் பாயிண்ட் கன்ஸ்ட்ரெயின்ட்டோட யூஸ் வந்து தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் இதை டெலிட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம்னா நம்ம நெக்ஸ்ட் வந்து கோஇன்சிடென்ட் பற்றி பார்க்கலாம். ஜஸ்ட் ஓகே பார்ட் 2ல் வந்து நம்ம பேலட் பற்றி பார்த்துருப்போம். ஸோ அந்த வீடியோ நேரம் பார்க்கலன்னா மேலே ஐ பட்டனில் கொடுத்துருப்பேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் பேலட் ப்ரொஃபைல்ஸ், ஏதாவது ஒரு ப்ரொஃபைல் சூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் ஐ சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிருக்கேன். ஸோ தென் ஓகே, தென் ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஏதாவது ஒரு ரெக்டாங்கிள் ஏதாவது வரைஞ்சிக்கோங்க. இப்போ கோயின்சிடென்ட்டாக ஒன்றும் இல்லைங்க, இது இந்த ஐக்கு வந்து இந்த ரெக்டாங்கிள் கோயின்சிடென்ட்டாக வேணும் நமக்கு. ஓகேவா? அதுக்கு என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் கோயின்சிடென்ட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த லைனை கிளிக் பண்ணிக்கோங்க, இந்த லைன் கிளிக் பண்ணிக்கோங்க, அதுதான் கோயின்சிடென்ட்டாக வந்துச்சு. இதான் கோயின்சிடென்ட் டூலோட யூஸ். ஜஸ்ட் இந்த லைன் கிளிக் பண்ணிவிட்டு
இந்த லைன் கிளிக் பண்ணிங்கன்னா கோஇன்சிடென்ட் ஆயிடுச்சு. ஓகே, the coincident constraint ஓட யூஸ் நான் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் டெலிட் பண்ணிடலாம். ஓகே, ஓகே முடிச்சு போச்சு. நெக்ஸ்ட் வந்து சிமெட்ரிக், இதை பற்றி பார்க்கலாம். ஜஸ்ட் வந்து ஃபஸ்ட் என்ன பண்ணலாம்னா ஒரு சென்ட்ரல் லைன் வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிக்கிட்டிங்களா? நெக்ஸ்ட் இந்த பக்கம் ஒரு லைனு. ஓகே, இந்த பக்கம் ஒரு லைனு. இப்போ இந்த ரெண்டு லைனுக்கு சென்ட்ரல் லைனுக்கு இந்த ரெண்டு லைன் ஈக்குவலாக இருக்குமா? இந்த லைனு இந்த டிஸ்டன்ஸ் சென்ட்ரல் லைனுக்கும் இந்த லைனுக்கும் டிஸ்டன்ஸ், சென்ட்ரல் லைனுக்கும் இந்த லைனுக்கும் டிஸ்டன்ஸ் சேமாக இருக்கணும். அதுதான் சிமெட்ரிக். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா சிமெட்ரிக் கிளிக் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த லைனோட பாயிண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் சென்ட்ரல் லைனை கிளிக் பண்ணுங்கள். அதுதான் சிமெட்ரிக் ஆயிடுச்சு. ரெண்டுமே ஈக்குவலான டிஸ்டன்ஸில் இருக்குது. இதுதான் சிமெட்ரிக் கன்ஸ்ட்ரெயின்ட்டோட யூஸ். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? டெலீட் செக்மெண்ட் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடலாம். அவ்வளோதானா? நெக்ஸ்ட் வந்து ஈக்குவல். ஓகேவா? ஈக்குவல் கன்ஸ்ட்ரெயின்ட்டோட யூஸ் பற்றி பார்க்கலாம். ஜஸ்ட் கிளிக் ஆன் லைன், ஜஸ்ட் லைன். ஓகே, ஜஸ்ட் இந்த லைன். ஓகே, இப்போ என்ன பண்ணோன்னா இந்த ரெண்டு லைன் வந்து எனக்கு இப்போது பாருங்கள், இது வந்து 406 இருக்குது, இது 397 இருக்குது. பட் இந்த ரெண்டு லைன் வந்து எனக்கு வந்து ஈக்குவலான லென்த்தில் வேணும். ஸோ ரெண்டு லைனும் ஒரே லென்த்தில் இருக்கணும். ஸோ என்ன பண்ணலான்னா ஈக்குவலை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த லைனை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த லைன். ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக வந்துச்சு. ஈக்குவல் சிம்பிள் காட்டுது பாருங்கள். ஓகேவா? அதுதான் இந்த ஈக்குவல். இதுக்கு வந்து லைனுக்கு மட்டும் இல்லை, சர்க்கிள் கூட பண்ணலாம். ஜஸ்ட் சர்க்கிள், ஒரு சர்க்கிள் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே, இப்போது ஈக்குவலன் சிம்பிள் காட்டுது பாருங்கள். இந்த சர்க்கிள் ஜஸ்ட் ஓகேவா? ஈக்குவல் சிம்பிள் காட்டுதா? அவ்வளோதான். ஈக்குவல் எல்லாத்துக்கும் ஈக்குவல் பண்ணிடலாம். இதுதான் ஈக்குவல் கான்ஸ்டன்ட்டோட யூஸ். ஓகே, எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஃபைனலி பேரலல் பற்றி பார்க்கலாம். ஓகே, பேரலல் அப்படின்னா என்னதுன்னா, பேரலல் உங்களுக்கு நம்ம சின்ன வயசுலேருந்து படிச்சிருப்போம். பேரலல்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இங்கே ஒரு லைன் வந்தீங்களா, ஜஸ்ட் இங்கே ஒரு லைன் வந்தீங்களா. இப்போது இந்த ரெண்டு லைன் வந்து பேரலாக வேணும் நம்மளுக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? பேரலல் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த லைனை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த லைன் ரெண்டுமே பேரலாக வந்துச்சு. ஓகே, தான் பேரலல் கன்ஸ்ட்ரெயின்ட்டோட யூஸ். ஓகே, உங்களுக்கு 9 டூல்ஸ் பற்றி சொல்லியிருக்கேன் கன்ஸ்ட்ரெயின்ட்டில். ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னென்னா பார்த்தோம், வெர்டிக்கல், ஹாரிசான்டல், தென் பர்பெண்டிகுலர், டேஞ்சன்ட், மிட் பாயிண்ட், கோஇன்சிடென்ட், சிமெட்ரிக், தென் ஈக்குவல் அண்ட் பேரலல். ஓகே, இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் டூல்ஸ் பற்றியெல்லாம் பார்த்துட்டோம். உங்களுக்கு புரியலனா இந்த வீடியோ மறுபடியும் பாருங்கள். அதுக்கும் மீறி உங்களுக்கு எதனா டவுட் வந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் தென் உங்களுக்கு டெய்லி அப்டேட்ஸ் வேணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, அதுதான் எனக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு சின்ன ஹெல்ப். ஓகே, தேங்க்யூ.